தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவின் பார்ந்தவர்களே, நீங்கள் சொல்கிற பதிலில் ஃபாதர் கேட்குற ஒரு ஜெப அழைப்பிற்கு, மன்றாட்டினுடைய அழைப்பிற்கு நீங்கள் சொல்கிற ஒரு பதில் உண்டு. ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அப்போது இது நமது அவர் சாக்ரிஃபைஸ். ஃபாதர் சொல்வார் இல்லையா, நம்முடைய. அப்போ நம்முடைய திரு அவை, நம்முடைய சாக்ரிஃபைஸ். சரி, அப்போ இந்த நம்முடைய அப்படின்றது ஒரு வார்த்தை ப்ளூரலாக யூஸ் பண்ணுறோம். அவர் சாக்ரிஃபைஸ். இந்த அவர் அப்படின்றது என்ன? சரி, உங்களுடைய திருப்பலியில் மேபி உங்களுடைய அன்றாடம் திருப்பலிக்கு போகிறவங்களாம் சொல்லுவாங்க, ஃபாதர் இன்னைக்கெல்லாம் எங்களுடைய பங்கில் வந்து அதிகமாக ஆளாயிட்டாங்க ஃபாதர். முன்னாலாம் 10 பேர் இருப்பாங்க, இப்போ 50 பேர் இருக்கிறாங்க ஃபாதர். 50 பேர் இருப்பாங்க, 100 பேர் ஆகிட்டோம். அப்போ சில பங்குகள் எல்லாம் இன்றைக்கும் நல்ல திருப்பலிக்கு காலையிலும் இல்லை மாலையிலும் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 100 பேர் 200 பேரெல்லாம் வர பங்குகள் நிறைய இருக்குது. ஆனால் சில ஆலயங்களில் மேபி 4 பேர் இருப்பீங்க, 5 பேர் இருப்பீங்க. வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது அங்கு முழு திரு அவையும் உண்டு. ஸோ இந்த அவர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறது அங்கே நிற்கிற ஒரு 6 பேருடையது கிடையாதுங்க. அங்கே நிற்கிற ஒரு 10 பேருடையது கிடையாதுங்க. அங்கே நிற்கிற ஒரு 100 பேருடைய கிடையாது. திருமுழுக்கு, கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் அங்கு உண்டு. ஃபிசிக்கலி அங்கே இல்லை, பட் ஸ்பிரிச்சுவலி எல்லாரும் அங்கே உண்டு. அதனால தான் ஒரு வார்த்தை ப்ரேயரில் இருக்கு இல்லையா, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் அப்படின்னு திருப்பலியில் ஒரு ப்ரேயர் இருக்குது. அப்போ அந்த ஒரு லைன் இருக்குது, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அந்த 5 பேர் மேலே கிடையாதுங்க, அந்த ஒருத்தர் மீது கிடையாதுங்க, அங்கே 100 பேர் மேலே கிடையாது. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஸோ மாஸ் அப்படின்றது யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் இன் அவர் கம்யூனிட்டி, இன் அவர் பேரிஷ் இஸ் தி ஆஃபரிங் ஆஃப் தி என்டையர் சர்ச். திரு அவை அனைத்துமே அங்கே உண்டு, ஃபிசிக்கலி அங்கே இல்லை. அதனால தான் நான் சிலவங்கிட்டாலும் சொல்லுவேன், நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க, நீங்கள் அனாதை கிடையாது. உங்களால் இன்னைக்கு திருப்பலிக்கு போக முடியலன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் நோயாளியாக இருக்கலாம், படுக்கையாக இருக்கலாம், நீங்கள் ஆசைப்படுறீங்க திருப்பலிக்கு, நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் ஆன்மீகமாக அந்த இடத்துல திருப்பலியில் இருக்கிறீங்க. உங்களால் போக முடியல, கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் ஆன்மீகமாக அந்த திருப்பலியில் உங்களால் பங்கெடுக்க முடியும். ஏனெனில் ஃபிசிக்கலி யூ ஆர் நாட் ப்ரெசன்ட், ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் ப்ரெசன்ட். ஆன்மீகமாக அந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சொல்லுவாங்க ஃபாதர் நான்லாம் சத்துட்டேன்னா யாருமே என்னை நினச்சி பார்க்க மாட்டாங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்காக அன்றாடம் திருப்பலி ஒரு ஃபாதர் செபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும், உலகத்தில் நடக்கிற எல்லா திருப்பலியிலையும் உங்களுக்காக ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் இறந்து சப்போஸ் நீங்கள் உத்திரிக்க ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா எனக்காக யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, எனக்காக யாருமே பூசை வைக்க இல்லைன்னு நினைக்காதீங்க. அதனால் சில டைம் சிலவங்க ஃபவுண்டேஷன் மாஸ் காசெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, நான் செத்தாலும் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. நீங்கள் காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற உங்களுக்காக, திருச்சபையின் மகனுக்காக மகளுக்காக திருச்சபை ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது ஒரு திருப்பலியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? விண்ணக திருச்சபையும் உண்டு, உத்திரிக்க செலுத்த திருச்சபையும் உண்டு, மண்ணக திருச்சபையும் உண்டு. எல்லாருமே இருக்கிற இடம் தான் இந்த திரு அவையினுடைய இந்த திருப்பலி. அதனாலேயே தாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த திருப்பலியில் இந்த நம்பிக்கையின் மறைப்பொருள் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி சொல்கிறது உண்டு, இது மூவொரு இறைவனுடைய செயல். தி ஆக்ஷன் ஆஃப் த சர்ச், ஆக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். திரு அவையினுடைய செயல் இது, அது கிறிஸ்துவனுடைய செயல், மூவொரு இறைவனுடைய செயல். இதில் அதனால தான் வேறு எந்த ஜபங்களை நுழைக்கக்கூடாது, எந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை நுழைக்கக்கூடாது, எந்த விதமான இந்த தேவையில்லாத கலாச்சாரங்களை நுழைக்கக்கூடாதுன்னு சொல்ல ஒரே ஒரு காரணம், இது என்னுடைய செயல் அல்ல. சரி, நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு தெரியாத மொழி, ஜெர்மன் மொழியாக இருக்கலாம், சப்போஸ் நீங்கள் ஜெர்மனிக்கு போக வேண்டி வந்தது, அங்கே போய் நீங்கள் நம்மளுடைய ரோமன் திருப்பலியில் பங்கெடுத்து பாருங்களேன், உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும், வார்த்தைகள் புரியலனாலும் அங்கே நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். உங்களால் பங்கெடுக்க முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். அதனால் ஒரு செப்பரேட் ஒரு ஈவெண்ட் கிடையாது. ஜெர்மனியில் ஒரு பூசை, பிரான்ஸில் ஒரு பூசை, இந்தியாவில் ஒரு பூசை, தமிழ்நாட்டில் ஒரு பூசைன்ற ஒரு பூசை கிடையாது. திருப்பலி என்பது கிறிஸ்தவனுடைய செயல், மூவர் இறைவனுடைய செயல், திரு அவையினுடைய செயல். வேறு எதுவுமே நுழைக்கக்கூடாது. கிறிஸ்து ஒரே ஒரு முறை பலியானார், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒரே முறை அனைவருக்காகவுமே பலியான இயேசு கிறிஸ்து. எங்கே இருக்கு? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 7வது அதிகாரம் 27வது திருவசனம், 9வது அதிகாரம் 26-28 திருவசனம், 10வது அதிகாரம் 10-14 திருவசனங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் பலியானார். அந்த பலியினுடைய நினைவு கொண்டாடப்படுகிறது. அந்த நினைவை கொண்டாடுவது திரு அவை, மூவர் இறைவன், அது அவருடைய செயல். அது அதனால வேற எந்த செயல்களையும் அதில் நுழைக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் அவர் சாக்ரிஃபைஸ், நமது.
இரண்டாவது வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை புனித திரு அவை. இட் இஸ் ஹோலி. கேத்தலிக் சர்ச் இஸ் ஹோலி. ஹோலியா அப்படின்னு நமக்கு சொல்லும்பொழுது நமக்கு தெரியும், நம்ம ஹோலியா, உண்மையாகவே நம்ம ஹோலியா. ஏன்னா இப்போதான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் நம்பிக்கை அறிக்கையில் சொல்லி முடித்தோம். நம்மளுடைய திரு அவை என்பது ஒன் ஹோலி கேத்தலிக் சர்ச். ஒன் ஹோலி கேத்தலிக் சர்ச் இப்போ தான் சொல்லி முடித்தோம். திரும்ப ரிட்டர்ன் வருது அதே வார்த்தை ஹோலி. திருச்சபை ஹோலியா நமக்கு தோணும், ஏன்னா நான் ஹோலி இல்லையே, அப்போ திருச்சபை ஹோலியா. பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது ரெண்டு விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து தூய்மையானவர். திரு அவை, கிறிஸ்துவனுடைய உடலும் தூய்மையாக்கப்படேண்டது. So Christ is already holy. The body of Christ is already holy. But திருச்சபை என்ற நிலையில body of Christ is yet to be holy. அப்ப தியாலஜில இறையில இந்த சிந்தனை அப்படின்றது இயேசு வருவார் இல்லையா, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஆனால் நெருங்கி வந்து விட்டது, நான் விண்ணரசான நான் உங்க பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ it is already present, it is yet to be present. அது தூய்மையானது, ஆனால் தூய்மையாக்கப்பட வேண்டியது. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, ஆனால் எதற்காக வந்தாரோ அது நிறைவாக வேண்டும். ஸோ ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த திட்டம் நிறைவேறப்பட வேண்டியது. ஆல்ரெடி தூய்மையா இருக்கிற கிறிஸ்துவனுடைய சரீரம் தூய்மையாக்கப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். அதனாலதான் இந்த தூய்மை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். இனி நம்முடைய தூய்மை எங்கிருந்து வருகிறது? திருச்சபையை பத்தி பைபிள் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலை பத்தி பைபிள் சொல்லும் பொழுது பவுல் பல இடங்களை சொல்வாரு. கொலோசியர் 1வது அதிகாரம் 1-18, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல தான் சொல்லுவாரு, கிறிஸ்து தலைவர், திரு அவை என்பது அது அவருடைய உடல். அப்ப நம்முடைய தூய்மை வருவது உலகத்திலிருந்து அல்ல, மனிதரிடமிருந்து அல்ல. நம்முடைய தூய்மை வருவது தலையான கிறிஸ்துவிடமிருந்து, தலைவரான கிறிஸ்துவிடமிருந்து. நமக்கு வேற தலையும் தலைவர்களும் கிடையாது. நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே நம்முடைய தூய்மை வர வேண்டும். இல்லைன்னா நமக்கு தூய்மை கிடையாது. நம்முடைய தூய்மை வர வேண்டியது, நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது உங்களோடு நீங்க கம்பேர் பண்ணும்பொழுது தூய்மை இல்லாதவர்கிட்ட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அகங்காரம் வரும், ஒரு திமிரு வரும். நான் தூய்மையா தான் இருக்கிறேன், அவங்க கோயிலுக்கே போறது, நான் எப்பாவது போறேன். அவங்க ஜெபிக்கிறதே கிடையாது, ஆனா நான் எப்பாவது ஜெபிக்கிறேன். இப்படி நம்மளுடைய சிந்தனையில டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சம்மன் ஹூ இஸ் பிலோ. நீங்க உங்களுடைய தூய்மையை கம்பேர் பண்ண வேண்டியது தூயவரான ஆண்டவரிடமிருந்து. நம்முடைய தூய்மை நாம் பெற வேண்டியது தூயவரான தலைவரிடமிருந்து. So our purity, our holiness is from our God, who is our head, our Christ. நாம் நம்முடைய தூய்மை பெற வேண்டியது மனிதரிடமிருந்தோ உலகத்திடமிருந்தோ அல்ல. உங்களுடைய தூய்மையை ஒப்பிட்டு பாருங்கள், கிறிஸ்துவின் தூய்மையோடு இணைத்து பாருங்கள். அப்போ நமக்கு தெரியும் எவ்வளவு தூயவரா இருக்கிறோம். தூயவரா இல்லைன்னா தூய்மையாக்கப்பட வேண்டியவர்கள் தான். ரெவலேஷன், திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 27வது திருவசனம், தூய்மை இல்லாமல் யாராலையும் புதிய எருசலேமுக்குள் நுழைய முடியாது. தீட்டுப்பட்டது எதுவும், ரொம்ப கிளியருங்க, இயேசுனுடைய சரீரமா நீங்க மாறணும்னா, நீங்க நற்கருணை வாங்குறதுனால நீங்க இயேசுனுடைய சரீரமா மாற முடியாது. தூய்மையோட வாங்கி you have to become the body of Christ. Receiving the body of Christ, you have to become the body of Christ. மெதுவா தான் இது ஒரு ப்ராசஸ்ல நடக்கும். அதனால ரெவலேஷன் 21:27 சொல்லுது, தீட்டுப்பட்டது எதுவும் அதில் நுழையவே நுழையாது, புதிய எருசலேமுக்குள்ள நுழையாது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம் ஆண்டவர் சொல்வாரு, நான் தூயவனாயிருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள். அப்ப நம்முடைய தூய்மை வர வேண்டியது கடவுளிடமிருந்து. நாம் தூயவராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையும் நம்மளுடைய பொறுப்பும். அந்த தூய்மை கிறிஸ்துவனுடைய சரீரமாக உன்னை மாற்றும். அந்த கிறிஸ்துவின் சரீரம் உன்னை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகும், எருசலேமுக்கு கொண்டு போகும், புதிய எருசலேமுக்கு கொண்டு போகும். மோட்சத்திற்கு பாவத்தோட உங்களால போக முடியாது. அதனாலதான் உத்திரிக்க ஸ்தலம் இருக்கு. நரகம் மட்டும் கிடையாது, உத்திரிக்க ஸ்தலம் என்பது உண்மையே. ஏனெனில் ஆண்டவர் நம்மை கைவிட விரும்பாதனாலதான் உத்திரிக்க ஸ்தலம் இருக்கு. அப்ப இங்க கழுவலனா கழுவ வேண்டிய இடம் உத்திரிக்க ஸ்தலம். கழுவப்படாம காலு கூட எடுத்து வைக்க முடியாது மோட்சத்துல. கால் இல்லைங்க, கண்ணு கூட உங்களால பார்க்க முடியாது மோட்சத்துக்கு. அதனால தூய்மை இல்லாமல் ஆண்டவர் தரிசிக்க முடியாது. தூய்மை இல்லாமல் மோட்சம் தரிசிக்க முடியவே முடியாது. ஆண்டவர் தூய்மையானவர், நான் தூய்மையாக்கப்பட வேண்டியவன். பாடி ஆஃப் கிரைஸ்ட வாங்குறேன், பாடி ஆஃப் கிரைஸ்டா மாறுவதற்காக. மாறுவோம். தூய ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்தட்டும். திருப்பலி நம்மை தூய்மைப்படுத்தும். திவ்ய நற்கரணின் வழியாக இறைவனோடு ஒன்றிணைவோம். பாவம் இல்லாமல் திருப்பலி ஒப்பு கொடுக்க முயற்சியுங்கள். நம்முடைய திருப்பலி, நம்முடைய சாக்ரிஃபைஸ் தூய்மையாக ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.